ஹாய் ஆல். இது ஒரு நாளைக்கு நான் செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் சும்மா ப்ரொடக்டிவாக ஏதாவது செஞ்சதை மட்டும் காட்டுறேன். ஸோ காலையில் இட்லி ஊற்றிருந்தேன். இட்லி நான் உளுந்து எப்படி போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:1 ரேஷியோவில் தான். ஸோ இட்லி பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்டாக வரும். அம்மாவும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. காலையில் நான் வேலைக்கு போயிட்டு இருந்த டைமும் சரி, இப்பயும் சரி, காலையில் இட்லி செஞ்சால் மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேனேஜ் பண்ண முடியுது. இல்லைனா என்னடா டிஃபன் கொடுக்கறது அப்படிங்கிறது யோசிச்சு தலை வெடிச்சிடும் போல இருக்குது. ஸோ காலையில் இட்லி, சட்னி, இல்லைனா மத்தியானம் என்ன குழம்பு வைக்கிறேனோ அந்த குழம்பு வச்சு நாங்கள் சாப்பிட்ருவோம். பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன மாதிரி இருக்கும்? இல்லை சாதமே தான் நீங்களும் சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள். நாங்கள் இப்படியே பழகிட்டதுனால என்னால் சாதத்துக்கு காலையில் மாற முடியல. ஸோ பசங்களெல்லாம் ஸ்கூலில் அனுப்பிச்சதுக்கப்புறமா இந்த மசால் டப்பாஸ் இருக்குது இல்லையா, அது சம்டைம்ஸ் என்னோடய ஹஸ்பண்டும் யூஸ் பண்ணுறாரு. அதனால் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆகிடுறாரு. ஸோ எல்லாத்துலேயும் இந்த மாதிரி எழுதி வச்சுட்டேன், என்னென்ன தேவையோ அங்கே போய் இன்னும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் அந்த டப்பா. இது டிமார்ட்டில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். வாங்கி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகிடுச்சு. பட் நல்லாயிருக்கு. கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது சாட்சி வச்சுக்கலாம். ஸோ அந்த எழுதினதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டேன். அப்போ தான் நம்ம வாஷ் பண்ணுறப்போ கூட டக்குன்னு ஈரக்கையோடு எடுத்தாலும் போகாது, வாஷ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ இது புதுசாக வாங்கினேன் 2 டப்பா. சிக்கன் அண்ட் மட்டன் மசாலா அதெல்லாம் எழுதி வச்சுட்டேன். ஸோ எழுதி இங்கே ஒரு சில இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இதையும் ஆர்கனைஸ் பண்ணணும் அந்த இடத்துல. ஸோ இதை வரிசையாக டப்பாவை வச்சுட்டேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க உங்களோட கிச்சனை அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது என்னென்னு தெரில, ஃப்ரிட்ஜில் பயங்கரமாக இந்த மாதிரி ஐஸ் கட்டி வருது. அதை டிஸ்கார்ட் பண்ணுறதே எனக்கு வேலையாக இருக்குது. அது கீழே வலிஞ்சு விழுந்து அப்புறம் தண்ணி ஆகிட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக நானே ஆஃப் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி வருது இல்லையா, அப்போ சுரண்டி எடுத்துக்கிறது. ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா வடை சுட்டிருந்தேன். என்னடா வடை இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, எனக்கு வடை அந்த ஷேப் வராது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவேன். வடை, தொட்டுக்க சட்னி, அப்புறம் சூடாக ஒரு கப் டீ. நான் காஃபி லவர் தான், பட் அப்பப்போ எனக்கு எப்போயாவது தோணுச்சு அப்படின்னா டீயும் குடிப்பேன். ஸோ இதை டிப் பண்ணி குடிச்சிட்டு வடையை சட்னியில் தொட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த சூடாக இருக்கும்ல, அந்த காரமாக இருக்கிறதுக்கு அப்படியே நம்ம டீ குடித்தோம் அப்படின்னா அதுதாங்க வாழ்க்கையில் சொர்க்கம். பாய்.